கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. கர்த்தரை தேடின போது செவி கொடுக்கிறார். இந்த கர்த்தரிடத்தில் தேடுகிற அனுபவத்தோடு நாம் நிறுத்திவிடக் கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்னு கேட்டா சொல்லணும், எனக்கு நீங்க தான் வேணும். நம்ம எல்லாருமே கர்த்தரிடத்தில் தேடுகிறோம், தப்பு கிடையாது. சுகத்தை கர்த்தரிடத்தில் தான் தேடணும், ஞானத்தை கர்த்தரிடத்தில் தான் தேடணும், ஆரோக்கியத்தை கர்த்தரிடத்தில் தேடணும், ஐஸ்வர்யத்தை கர்த்தரிடத்தில் தேடணும், சமாதானத்தை கர்த்தரிடத்தில் தேடணும், எல்லாமே கர்த்தரிடத்தில் தான் தேடணும். ஆனா அதோட ஸ்டாப் ஆயிடக்கூடாது. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போதே கேளுங்கள் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார்னா தேடுங்கள். ஆமென். கர்த்தரிடத்தில் தேடுகிறவர்களாய் மட்டும் நாம் இருப்போமானால், நாம் தேடினது கிடைத்தாலோ அல்லது கிடைக்காம போனாலோ நம்ம விட்டுருவோம். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்போமானால் பேதுருவை போல சொல்லுவோம், யாரிடத்துல போ ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை தேடின போது எனக்கு செவி கொடுத்தார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். இந்த கூட்டத்திலையும் பார்க்கிறார், அப்படி என்னையும் சேர்த்து பார்க்கிறார். எல்லாரும் ஆராதனைக்கு பஞ்சம் கிடையாதுங்க. இயேசுவை வெளியே தள்ளிட்டு எல்லாரும் ஆராதிச்சுட்டு தான் இருந்தாங்க சர்ச்சில். வாசல் அருகே வாசல் படி நின்று யாருக்கு சொன்ன வார்த்தை இது? சபைக்கு சொன்ன வார்த்தை. நாம் அப்படியே எடுத்து அது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கொண்டு போய் அப்படியே ஒரு பிரசங்கத்தை போட்டுட்டு, பாத்தியா ஆண்டவர் வாசல் அருகே நின்று தட்டுறார். ஆண்டவர் வாசல் படி நின்று கதவை தட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எபேசு சபைக்கு சொல்லும் போது அவர் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவுகிறார். ஆமென். சபையின் ஆரம்பம் நடுவில் இருக்கிறார். கடைசி சபை லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது என்னை வெளிதல்ட்டாங்க. வாசற்படியில் நின்று தட்டுகிற. ஆனா உள்ள என்னதெல்லாம் நடக்குது? ஆராதனை நடக்குது, பாட்டு எல்லாமே நடக்குது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். ஒரு இடத்துல, ஒரு வனாந்திரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருந்தபோது ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் வருகிறது. அங்கே 3 நாட்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு புசிக்கிறதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கிற, எல்லாம் அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இயேசு ஒரு படகில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போகும்போது இவங்க எல்லாரும் வராங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி வந்ததும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாம் இதனால வராங்க தெரியுமா? அப்பம் அப்பம் சாப்பிட்டு. நம்ம பார்த்து அப்படி சொல்லக்கூடாது சபையை. தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? நான் ஆலயத்துக்கு எதுக்கு போறேன் தெரியுமா ஆண்டவரே? சங்கீதம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கணும். வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை பார்க்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால், என்னை தேடுகையிலே நான் எதுக்கு வரேன் ஆண்டவரே? அப்ப உங்களை பார்க்க. அந்த ஆசையில உட்கார்ந்து இருக்கிறவன் ஒன்ன பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்னா, அவருடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைக்குது. அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆண்டவரே, 1000 நாளை பார்க்கலாம் உங்க பிராகாரத்தில் செல்லும். என்ன நம்பிக்கை இல்லைங்க. ஆண்டவர் அடைக்கலான் குருவியை வச்சு நமக்கு நம்பிக்கையை தருகிறார். என்ன அடைக்கலான் குருவி? அடைக்கலான் குருவிக்கு அவருடைய சமூகத்தில் வீடு இருக்கும்னா, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ஒரு அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும். எங்க? அவருடைய சமூகத்தில், அந்த பேழைக்குள்ள. மறக்கல.
அதனால் கர்த்தரை தேடுங்கள். நம்மை குறித்து சொல்லட்டும், இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற. தேவனை தேடுகிறவர்கள் யாருன்னா அவருடைய சமூகத்தை நாடுவார்கள். ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். உடனே மோசே என்ன சொல்லுகிறார்? நம்ம அந்த ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சு அடிச்சு விடுறோம்ல, உம்முடைய சமூகம். யாத்திராகமம் 33:14 சொல்லுகிறார், அவர் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு எங்க போகும்? முன்னாடி போகும். மோசே என்ன கேட்கிறார்? 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாம போனா, முன்னாடிலாம் போக கூடாது, கூடவே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் முன்னாடி போறேன், வா, நான் வந்துட மாட்டேன் ஆண்டவரே, நான் வரமாட்டேன், என் கூட. சமூகத்தை நாடுறது. ஆமென். என் கூட. எலிசா பாதத்தில் இந்த சூனேமியால் விழுகிறார். மகன் மரித்து வீட்டில் இருக்கிறான். எலிசா கேயாசி கிட்ட தன் தடியை கொடுத்து, நீ போ, நான் வாரேன். இவன் விடல, என் கூடவே வாங்க. இந்த சமூகத்தை நாடணும். நான் இப்படி உம்மை பார்க்க ஆசையா இருந்து, உம்மை பார்க்க ஆசையா இருந்து, அந்த தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்டு அவர் கேட்பார். தேவனை தேடுங்க. தேவனிடத்தில் தேடுவதோடு நிறுத்தி விடாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. சங்கீதம் 9:10, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சங்கீதம் 34:10, தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. தேவனை தேடுங்க. மூன்றாவது, கர்த்தர் ஜெபத்துக்கு, எந்த ஜெபத்துக்கு அல்லது தேவன் செவி கொடுக்க எப்படிப்பட்ட ஜெபம் நம்மில் வெளிப்படணும், எதற்கெல்லாம் தேவன் செவி கொடுப்பார்? சங்கீதம் 66:18-19. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நமக்கு நல்லா தெரியும், சங்கீதம் 3:4 படிச்சோம், சத்தமிட்டு கூப்பிட்டேன். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, என்னதான் சத்தம் போட்டாலும் அவர் முதல்ல என் இருதயத்தை தான் பார்க்கிறார். என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை, அந்த சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அடுத்த வார்த்தை, மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார்னா என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லை. அதனாலதான் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையின் பிரதான ஜெபங்களில் ஒன்றா என்ன இருக்கணும்னா, கிரியேட் இன் மீ எ க்ளீன் ஹார்ட், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஜெபிக்கும் போதும் இப்படிதான் ஜெபிக்கணும், பைபிள் படிக்கும் போதும் இப்படிதான் பைபிள் படிக்கணுமா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும், துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறுதலை ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பைபிள் படிக்கிறதும் இப்படிப்பட்டதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு படிக்கணும். ஜெபம் பண்ணும் போதும் யாக்கோபு 4வது அதிகாரம் 1-2 வசனங்களில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற அவயவத்தில் இச்சை இருக்கிறது. 2வது வசனம், நீங்கள் இச்சித்தது உங்களுக்கு கிடைக்கவில்லை, கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். 3வது வசனம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் அடையாமல் போகிறீங்க.
நீ இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. ஏன்? அக்கிரம சிந்தை, தேவன் வெறுக்கிற காரியம். நல்ல ஜெபம் பண்ணலாம், 30 நாள்ல 30 வருஷம் வாசிங்க இருக்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு செவி கொடார். செவி கொடுக்கணும். அதனாலதான் தாவீது ஒரு பாவம் செய்து உணர்த்தப்பட்ட போது தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுகிறார். 51வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிங்க. பலியை நீர் விரும்புகிறது இல்லைங்கிறார். 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதி பலிகளில் பிரியப்படுவீர். ஒரு இடத்துல சொல்றார் பலியை என்ன செய்யலையா, விரும்பல. இங்க என்ன சொல்றார்? பலியில பிரியப்படுகிறார். ஏன்? அதே சங்கீதத்தில் தெரிகிறது. அதனுடைய 17வது வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. தன் பிழைகளை உணர்ந்து மனம் திரும்பாதவனுடைய பலியை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. 6 நாட்கள் பாவம் செய்து 7வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து விட்டு 8வது நாளும் பாவம் செய்வதற்கு திட்டம் போட்டிருக்கிறவனுடைய பலியை கர்த்தர் விரும்புகிறதில்லை. யாருடைய பலி செலுத்த வருகிறவர்களில் யாருடைய வாசல்களில் பாவம் படுத்திருக்கிறதோ அவர்களுடைய பலியை கர்த்தர் விரும்புகிறதில்லை. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களுடைய ஜெபமோ கேட்கப்படும். ஆமென். அதுல விரும்ப மாட்டார். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்டது. தன் பிழைகளை உணர்ந்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் இப்போ தேவ சமூகத்தில் நிற்கிறேன், என்ன தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கப்பா. தன் பிழைகளை உணர்ந்து வெறும் வாயின் வார்த்தையில நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியர். அந்த ஆயக்காரன் கத்துனானே, கதறினானே, பாவியாகி என் மேல் கிருபையா இரும் என்று. அப்படி எவன் ஒரு நொறுங்குண்டு நறுங்குண்டு தேவ சமூகத்தில் உடைக்கிறானோ அவனுடைய ஜெபத்துக்கு இமிடியேட்டா பதில் கிடைக்கிறது. அவனுடைய ஜெபத்துக்கு அது செவி கொடுக்கிறார். இல்லைனா இப்படிதான் இருப்பேன், என்ன வந்தாலும் இவங்க கிட்ட பேச மாட்டேன், என்ன வந்தாலும் இவங்களுக்கு விரோதமாக தான் செயல்படுவேன், இவங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய அவயவங்களில் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் கேட்க மாட்டார். எத்தனை பாஸ்டருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினாலும் கேட்க மாட்டார். கண்ணீரோடு பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். தாவீது ஜெபம் பண்ணாலும் ஜெபம் மடியில திரும்பி வரும். நமக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் அவங்க மடியில திரும்பி வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண சொல்றது தப்பு கிடையாது. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாலும் தாவீது சொல்றார். ஏன்னா தாவீது ஜெபம் பண்ண ஆட்கள் எல்லாம் தாவீதுக்கு குழி வெட்டிட்டு இருக்கிறவங்க. தாவீதுக்கு அது தெரியாது. தாவீது அவங்களெல்லாம் நம்பி அவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்றார். ஆனா ஜெபம் என்ன செய்ய விடல, கேட்கல. பலி எல்லாம் திரும்ப வருது, புரியல. அதுக்கு அப்புறம் தான் தெரியுது. எப்போ தெரிஞ்சுன்னா தாவீது சிக்கா இருந்தார்ல, அப்போ வந்து இவன் எப்போ சாவான் வந்து பார்க்கறதே, எப்போ எழும்புவான்ல, எப்போ சாவான். இன்டைரக்டா சொல்லுவாங்க, இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதருக்கு தலைவலி வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை, 2 நாளில் செத்துட்டாரு. சரி சிஸ்டர், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எப்படி, எதுக்கு 2 நாளில் சாகிறதுக்கா? அதுக்கப்புறம் தெரியுது, ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்களே, என்னை பார்க்க வந்துட்டு போய் தூட்டுறாங்க. என்ன, ஹே அவன் எழும்ப மாட்டான், இனி அவ்வளோதான், என்ன ரொம்ப பெருசா ஜபம் சொல்லுனா, பயங்கரமா சத்தம் போட்டான். ஆனா அவங்க வியாதியா இருந்த போது நான் ஜெபம் பண்ணேன்ப்பா, நான் உபவாசம் இருந்தேன்ப்பா. ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது, என் ஜெபம் என் மடியில திரும்பி வந்துட்டு. நமக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க மடியில ஜெபம் திரும்பி வரக்கூடாது. நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. செவியே கொடுக்க மாட்டாராம், கேட்கவே மாட்டாராம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிற சங்கீதம் 77:1. இதை குறித்து நாம் 2 நாளுக்கு முன்னாடி கூட தியானித்தோம். ஆனால் இதை சொல்லி விடுகிறேன். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். கெஞ்சின போது மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான், கர்த்தர் பரிதாபம் கொண்டார். யாக்கோபு கெஞ்சி அழுதான், கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
மனாசே கெஞ்சினான், கர்த்தர் இறங்கினார். தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் கெஞ்சுகிற காரியத்தில் தேவன் முகத்தை திருப்பிட்டு இருக்கவே மாட்டார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் மாறாக என்ன செய்வாரா, அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு முகத்தையும் மறைக்க மாட்டாரா, செவி கொடுப்பாரா. ஒரு தேவ பிள்ளை கஷ்டப்படும் போது, நம்ம கஷ்டப்படும் போது நம்மை அருவருக்கிறவங்க கூட இருப்பாங்க. ஆமென். யோபுவை எத்தனை பேர் அருவருத்தாங்க. யோபுவை பார்த்து எழும்பி நின்று மரியாதை செலுத்தினவங்களாம் இப்போ யோபுவை பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவனை பார்த்தாலே அருவருப்பு. ஆமென். ஆனால் கர்த்தர் முகத்தை மறைக்கல. பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அழணும்னு தோணுச்சுன்னு அப்பா சமூகத்தில் போய் அழுதுருங்க. ஒரு தேவ உலகத்துக்கு முன்னாடி நம்ம அழுதுட்டோனாலே நம்ம பலவீனர்கள். தேவ சமூகத்தில் அழுதுட்டோனாலே நாம தான் பலவான்கள். காரணம் பைபிள் சொல்லுது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, பலத்தின் மேல் பலனடைந்து. பலத்தின் மேல் பலனடையுமா? எவ்வளவு பிரசனத்தில் அழ முடியுமோ அழுங்க. தெய்வ பிரசனம். அவருக்கு பேரே என்ன தெரியுமா? தேற்றரவாளன். யாரும் நம்ம விசாரிக்க இல்லாம இருக்கும்போது ஒருத்தவங்க, பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க கேட்டாலும் நம்ம அழுதுருவோம் தெரியுமா? பல நேரத்தில் பிரசனத்தில் ஏன் கண்ணீர் வருது தெரியுமா? நம்ம தாங்க முடியாம கண்ணீர். இத்தனை பேர் ஆராதிக்கிற இடத்துல என்னை வந்து ஒருத்தர் தேற்றிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, தேற்றிட்டு இருக்கிறாரு. என் நிலைமை அறிஞ்சு சர்ச்சில் இருந்து பலிபீடத்துல இருந்து எனக்கான வார்த்தையை பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, என் சூழ்நிலை அறிந்து எனக்காகவே சில ஜெபங்களை நடத்த வைக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? அவரு தாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர் பேசுறார், அவர் ஜெபிக்க வைக்கிறார், அவர் தான் எல்லாம் செய்கிறார். தேற்றரவாளன். அவரை நோக்கி கெஞ்சுங்க. ஐந்தாவதாக கர்த்தர் எப்பொழுது செவி கொடுத்தார்? 119:26. சங்கீதம் 119:26. மைக் ஆன் பண்ணுங்க. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? இது பாயிண்ட் சொல்வதற்காக அல்ல, ஆனா இதனுடைய ஆழத்தை அந்த மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் கீழே. இது பாயிண்ட் சொல்வதற்காக இல்ல. இப்போ ஒரு கேள்வி, நான் இதை படித்த போது சரி ஓகே, வழியெல்லாம் விவரித்து காட்டணும். ஓகே, நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட விவரித்து காட்ட முடியுமா? கொஞ்சம் ட்ராக் மாறினாலே நம்ம பேரண்ட்ஸ்ட மறைக்கிறோம். நிறைய எவ்வளவு காரியத்தை மறைக்கிறோம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட நிறைய விஷயத்தை மறைக்கிறோம். ஏன்? அது விவரித்து காட்ட முடியாத காரியங்கள். தாவீதுனுடைய வழிகள் தேவனுக்கு விவரித்து காட்டும்படி வாழ்ந்தான். சில தவறுகள் வந்தது, ஆனால் தேவன் கண்டித்ததும் திருத்தி கொண்டான். என் வழிகளை நான் உமக்கு ஆண்டவரே. அவங்க எப்படி வியாதியா இருந்த சங்கீதங்களில் அதை பார்க்க முடியும், ஜெபத்தை பார்க்க முடியும், தாவீதின் வேதனையை பார்க்க முடியும், தாவீதின் பாடலை பார்க்க முடியும், தாவீதுக்கு கர்த்தர் செய்த நன்மையை பார்க்க முடியும். கர்த்தரிடத்தில் தாவீது நிறைய காரியங்களை விவரித்து காண்பித்ததை பார்க்க முடியும். ஜீசஸ், ஹல்லேலூயா, எல்லாமே பார்க்க முடியும். விவரித்து காட்டணும், விவரித்து காண்பிக்கணும். நம் வழிகளை விவரித்து காண்பிக்க முடியும் ஆண்டவரிடத்துல. மனிதர்களிடத்திலே அநேக காரியங்களை மறைக்கிறோமே, தேவனிடத்தில் எவ்வளவு மறைக்கிறோம். விவரித்து காட்டணும். அப்படி விவரித்து காண்பித்தான். நான் துர்க்குணத்தில் உருவானேன். ஆண்டவரே, நீங்க உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறீங்க, ஆனா இல்ல, எனக்கு அழுவுங்க. சங்கீதங்களை படிக்கும் போது இல்லைன்னா எதுக்குங்க அவர் அப்படி காட்டணும்? தேவனிடத்துல விவரித்து காண்பிக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த பாதையில் என்னால் நிற்க முடிஞ்சது, ஆனா இந்த பாதையில் நான் போனாலே விழுறேன் ஆண்டவரே, இந்த பாதையில போனாலே என் பார்வை மாறுதே ஆண்டவரே, நான் நிக்கலாம் தான் நினைக்கிறேன், என்னால முடியலையே ஆண்டவரே. நீ உன் காரியத்தை தேவனிடத்தில் விவரித்து காண்பிப்பாய், ஆனால் கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. விவரித்து காட்டணும், சொல்லணும்.
ஆண்டவரே, லோத்து விவரித்து காண்பிக்கிறான், நீங்க அங்க காட்டுறீங்க போங்கன்னு, ஆனா நாங்க போயிட மாட்டேனே, நான் இந்த இடத்துக்கு போட்டுமா, எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. பைபிள் சொல்லுது, அந்த காரியத்திலும் லோத்துக்கு கர்த்தர் தயை செய்தாராம், இரக்கம் கிடைக்கும்படி செய்தாராம். அதனாலதான் தேவனிடத்துல ஒன்னையுமே மறைக்காதீங்க, ஒன்றையும் மறைக்காதீங்க. ஆமா, கொஞ்சம் ஆண்டவரிடத்துல ஒன்னையுமே மறைக்க கூடாது. நான் மறைக்க மறைக்க நான் வாழ்வை இழக்கிறேன்னு அர்த்தம். தன் பாவங்களை மறைக்கிறவன், நான் தேவனிடத்துல ஒன்ன மறைக்க மறைக்க எனக்கான அநேக, நான் வாழ்வதற்கு வேண்டிய அநேக காரியங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஜீசஸ், மறைக்காதீங்க. இளையகுமாரன் தன் வழிகளை தகப்பனிடத்தில் விவரித்து காண்பித்த போது தகப்பன் அழைத்து கொண்டு போகிறார். அப்பா, நான் இப்படி பண்ணிட்டேன்பா, இப்படி பண்ணிட்டேன்பா, நான் உமக்கு விரோதமாய், நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சுட்டேன்பா, விவரித்து காண்பிக்கிறான். அது சொல்ற, வஸ்திரத்தை கொண்டு வா. இவன் ஒவ்வொன்றாய் விவரிக்க விவரிக்க இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்குது, மறைக்க மறைக்க இருந்ததெல்லாம் வெளியே போகுது. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு இல்லை, ஆனா நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். ஆபேலுக்கு என்னாச்சுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும்ல. அப்புறம் ஏன் காயின்ட்ட கேட்டார், உன் சகோதரன் எங்கன்னு? மறைத்தான், தலையில் சாபம் விழுந்தது. மறைக்க கூடாது ஆண்டவர்கிட்ட, வழிகளை விவரித்து காட்டணும். ஆண்டவரை இப்படி இப்படி போன வாரத்தில் நான் இந்த இடத்துல போகும்போது இப்படி பண்ண, இப்படி விவரித்து காட்டும் போது கர்த்தர் செவி கொடுப்பார். செவி கொடுத்துட்டு அடுத்து கேட்கிறார் தாவீது, உமது பிரமாணங்களை எனக்கு எதுக்கு? நான் இனியும் திருப்பி போகணுமா? அங்க இல்ல, இடராது இருக்க. மீண்டும் பாவம் செய்ய விரும்புகிறவர்கள் தேவனிடத்தில் தங்கள் வழிகளை விவரித்து காண்பிக்க மாட்டார்கள். பாவம் செய்யாதிருக்க விரும்புகிறவர்கள், இடராதபடி செம்மையாய் நடக்க விரும்புகிறவர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்பட விரும்புகிறவர்கள் தங்கள் வழிகளை தேவனுக்கு விவரித்து காண்பிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் நம் அடியில் திரும்பி வராதிருப்பதாக. ஆமென். நம்முடைய ஜெபம் நம் அடியில் திரும்பி வராதிருப்பதாக. நம்முடைய ஜெபத்துக்கு மெய்யாய் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்பது நம் ஒவ்வொருவருடைய சாட்சியாகவும் இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில் கண்களை மூடி? ஜீசஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் மாறிட்டு. Thank you Lord. ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதா. ஓ ஜெபமதை ஜீசஸ் எம் பிதா. ஆமென். ஏறெடுப்போம் நம். ஹல்லேலூயா. glory என்று மாறாமல், ஆமென் என்று மாறாமல் பதில் தர் மன்னனிடம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமனேசரை. ஆமென். ஆனந்த பாடல்கள் சரபலர கபரபலரதனர. சொல்லுங்க, ஜெபம் அதை கேட்டிடும், ஜெபம் அதை கேட்டிடும். இரலர ஹண்டர பலர கபரபலரதனர ஏமமலரியாதனரே. ஜெபம் அதை கேட்டிடும். ஆமென். எம்பிதானதா. ஆமென். ஏறெடுப்போம் நம். சிரே பலரதனர பலரதனர
இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம் இன்னும் மாறாமல். அல்லேலூயா. ஆனந்த பாடல்கள் எந்த நாத்தும. அல்லேலூயா. ஆனந்த. அல்லேலூயா. அப்படியே உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எனக்குள்ளே அக்கிரம சிந்தை இருக்குமானால் தயவாய் அதை அகற்றுவீராக. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களை என்ன உங்க சமூகத்தில் கொண்டு வந்து ஜெபிக்க வச்சீங்க.